சிம்பிளா சொரக்காய் கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கர்ல ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் போட்டிருக்கேன். ஒரு 2 டூ 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கலாம். அதில வந்து கொஞ்சம் கடுகு, கடுகு பொரிஞ்சு வந்தோனே, ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்ந்துக்கலாம். உளுந்தம் பருப்பு லைட்டா செவந்து வரட்டும். உளுத்தம் பருப்பு செவந்து வந்தோனே, ஒரு காஞ்ச மிளகாய 2ஆ கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்ப 4லருந்து 5 பல்லு பூண்டு வந்து ஒண்ணும் பாதியுமா தட்டி வச்சிருக்கேன். அதைய சேர்த்துருவோம். ஒரு பெரிய வெங்காயம், பண்ணாரி வெங்காயம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சாப் பண்ணிட்டு இதில போட்டுருக்கேன். கருவேப்பிலைய சேர்த்துட்டு, இப்ப வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம் இத. இதில வந்து இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சிருக்கத இதில சேர்த்துருவோம். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்ப இத நல்லா வதங்குறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு 1 1/2லேருந்து 2 ஸ்பூன் தேவைப்படும். ஸோ அந்த அளவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில வந்து கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ப சொரக்காய தோல சீவிட்டு, உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு, குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அத நல்லா வாஷ் பண்ணிட்டு, இதில வந்து நம்ம சேர்த்துரலாம் சொரக்காய. இப்ப இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்திருக்கேன். ஆ உங்ககிட்ட தனித்தனியா இருந்துச்சுன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 1 1/2 ஸ்பூன் தனியா தூள் அந்த மாரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத வந்து நல்லா கிளறி விட்டுறலாம். இதுல வந்து ஒரு 1/2 கப் பாசிப்பருப்பு ஆல்ரெடி கழுவி சுத்தம் பண்ணி வச்சது. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சுட்டு, இதுல நான் அத சேர்த்துக்கிறேன். ஸோ சொரக்கா வந்து முழுகுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்துனோம்னா போதும். ஏன்னா சொரக்காயே கொஞ்சம் தண்ணி விடும் நல்லா. அதனால அது மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்திப்போம். இப்ப விசில் போட்டு நம்ம வந்து இத வந்து 4லருந்து 5 விசில் வர வச்சிரலாம். இப்ப பிரஷர் ரிலீஸ் ஆனோன திறந்து பார்க்கும்போது இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. இப்ப இதுல வந்து நம்ப ஒரு 1/4 மூடி தேங்காவ வந்து துருவி வச்சிருக்கலாம். உங்களுக்கு தேங்காய் எந்த அளவுக்கு வேணுமோ அதுல போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம நல்லா வந்து கொஞ்சம் தண்ணியா இருந்ததுன்னா கொதிக்க விடுங்க. இல்ல கரெக்ட்டா ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா தேங்காவ போட்டுட்டு அந்த ஹீட்லயே நம்ம வந்து மூடி வச்சிரலாம். கடைசியா வந்து 1லருந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய ஆட் பண்ணுங்க. ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கும். இது வந்து கார குழம்போடலாம் செம மேட்சிங்கா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.